ஸோ கிரீஷ் சோடங்கர் மேலே கொஞ்சம் திமுகவுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிறது. அதை வந்து ரொம்ப தெளிவாக அவங்க சொன்ன மாதிரி தகவல்கள் இருக்கிறது. ஏன்னா அவர் வந்து டைரெக்டாக போய் முதலமைச்சர்கிட்ட 70 சீட்டுன்னு பேசினதெல்லாம் திமுகவில் ரொம்ப they didn't take it lightly. அந்த மாதிரி பேசக்கூடாது. ஏன்னா காங்கிரஸ் எப்போவுமே அந்த மாதிரி பேசுனதில்லை, எனக்கு தெரிஞ்ச வகையில் பேச மாட்டாங்க. இன்னொன்று வந்து இவங்க ஒரு டெட்லைன் மாதிரி செட் பண்ணியிருக்கிறாங்க. டிசம்பர் 15க்குள்ளே முடிச்சிருவீங்களா, அந்த கமிட்டியை போட்டுருவீங்களா அப்படின்னு கேட்கும்போது அது டிஎம்கேக்கு பிடிக்கல சார். அதுக்கான காரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா, மற்ற மாநிலங்கள் குறிப்பாக பீகார்லாம் வந்து கடைசி நேரத்தில் ஷீட் ஷேரிங் பண்ணி மிகப்பெரிய அளவுக்கான தோல்வியில் முடிஞ்சுது. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் பீகாரில் வந்து தோல்வி வந்து ஷீட் ஷேரிங்னால இல்லை, பீகாரில் தோல்வி வந்து உங்களோட அலையன்ஸ் செட் பண்ண நரேட்டிவ்னால. அங்கேயும் லேட் ஆச்சுன்ற ஒரு விமர்சனம் இருந்துச்சு இல்லையா சீட் ஷேர். அது வந்து இங்கே டிஎம்கேக்கு பொருந்தது. அவங்க வந்து சீனியர் பார்ட்னர் என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதுதான். ஏடிஎம்கேக்கும் அதே தான். டிஎம்கே என்ன பண்ணுவாங்கன்னா, வழக்கமாக அவங்க சொன்ன விஷயம், February 1st வீக்கில் கமிட்டி போடுவோம், ஒவ்வொரு கட்சியை கூப்பிடுவோம், 2 டாக்ஸ் பண்ணுவோம், February மிட் இல்லை February எண்டில் சிஎம்மோட உட்காந்து சைன் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் சீட் ஐடென்டிஃபிகேஷனு, March 8 மாநாடு, ஒரே சூட்டாக முடிக்கணும். இதை ரொம்ப முன்னால முடிச்சோம்னா பிரச்சனைகள் வரும். காங்கிரஸ்க்கு இவ்வளோ தொகுதியான்னு கட்சிக்காரங்க பேசுவாங்க, இல்லை காங்கிரஸ்க்கு இந்த தொகுதி ஏன் கொடுத்தீங்கன்னு பேசுவாங்க. இதெல்லாம் நீங்கள் எலெக்ஷன் டைமில் பண்ணிட்டீங்கன்னா யாரும் இதை பற்றிலாம் பேச மாட்டாங்க. எல்லாம் எலெக்ஷன் வேலையில் இருப்பாங்க. கட்சி ஜெயிக்கணும், கூட்டணி கட்சி ஜெயிக்கணும், தலைவர் வந்து பிரச்சாரம் போயிட்டாரு, மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணுறாங்க, இதை கொண்டு போனோம், அதை கொண்டு போனோம், ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை ரெடி பண்ணோம், பூத் ஸ்லிப்பை கொண்டு போய் கொடுக்கணும், 1008 வேலை இருக்குது. அந்த வேலையில் வந்து தொண்டர்களை வந்து அப்படியே அந்த வேலையில் வந்து கட்டி போடணும். இப்போது நீங்கள் ஆக்சுவலாக பொலிட்டிக்கல் பார்ட்டியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ அனௌன்ஸ் பண்ணிங்கன்னா விஷால், ஒரு மாதம் எல்லாம் சும்மா இருக்க போகிறாங்க, உட்காந்து இதை பேசிகிட்டு இருப்பாங்க. டிஎம்கேக்கு அந்த விஷயம் விரும்பலை. இதை காங்கிரஸும் டிஎம்கேவும் அவங்க வந்து அந்த கம்யூனிகேஷன் ஒரு ஓப்பன் சேனல் வச்சு இதை முடிச்சிருக்கலாம். பட் நிறைய சிக்கல்கள் இருந்தது.